இப்போ ஜனநாயகனுக்கு பராசக்திக்கு இதெல்லாம் எந்த விதமான கெட்டது நடக்காது அப்படின்னு கெட்டது நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜனநாயகனுக்கு இன்ன வரைக்கும் சென்சார் கொடுக்கல. அதாவது அது எல்லாம் நடக்கும், எல்லாம் இங்க ஏன் அரசியலுக்கு வந்ததுனாலயா? இல்லை, ஆமாம் ஆமாம், அரசியலுக்கு வந்தால் அப்படி தானே. நீங்கள் உரிமை கேட்கிற அல்லது நியாயம் பேசுகிற ஒரு இடத்துல வந்தால் அதிகார வர்க்கம் எப்போதுமே விடாது. அதுவும் ஓரமாக நின்று கத்திட்டு போகிறவன் கத்திட்டு போகட்டும், இவனால் எந்த பலனும் இல்லை சிக்கலும் இல்லைன்னா விட்டுரும். ஒருத்தர் சிக்கலை உருவாக்குவான்னா அவனை தேடி பிடிச்சி அடிக்கிறது தான் அதிகார வர்க்கத்தினுடைய அது என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு. அது பொழுதுபோக்காகவே அதை செய்கிறவங்க இது பெரிய சிக்கலை உருவாக்கும்னா அதையே தொழிலை எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அப்போ விஜயால சிக்கல் இருக்கு, சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் யதார்த்தம்னு நினைக்கிறேன். நாடோடி மன்னனுக்கு எம்ஜிஆருக்கே நடந்தது. இப்போ இவர் எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஸ்டார், விஜய் அவர் ஒரு நடிகனாக ஒரு பெரிய ஆள். இப்போ என் படத்தில் என் இனத்துக்கான உரிமை பேசினப்ப எனக்கே அது நடந்ததே. அப்போ இங்கே எவன் ஒருத்தன் நியாயம் கேட்டு அல்லது உரிமை பேசி ஒருத்தன் நிற்கிறானா அவனை விட மாட்டாங்க. அல்லது தனக்கு இருக்கிற புகழோட ஒருத்தன் எங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு வேளை நமக்கு வேலை இல்லாத செஞ்சுட்டா என்ன செய்யறது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சிக்கலாயிட்டா என்ன செய்யறதுங்கிறது தானே இது. இப்போ தலைவா எடுக்கும்போது ஜெயலலிதாவே அந்த அம்மாவே விஜய் பிரச்சனை பண்ணுச்சுல்ல, என்ன தலைவான்னு நீ ஒரு தலைப்பு வைக்கிறேன்னு. ஏன்னா அந்த அம்மா அப்போ சிஎம். அப்போ இது இருக்கிறதுங்கிறது இது யதார்த்தம்.